புதுச்சேரி மாநிலம் 70% கொடையாகவும் 30% உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லக்கூடிய அந்த வருவாயும் நாம் காலங்களை நடத்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் என்ன ஒரு வசதி என்று கேட்டால், ஒரு டிஏடிக்கு பில்லு போகுதுன்னா அந்த பில்லில் ஹெட்டில் பணம் இல்லைன்னா கூட ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த பப்ளிக் அக்கௌண்ட் பொது கணக்கு முறை வந்த பிறகு அதில் பல சங்கடங்கள் இருக்கு. அதுவும் குறிப்பாக ஒரு சிஸ்டத்திலிருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாறுகிற போது அதில் இருக்கக்கூடிய டிரான்சிட் பீரியட் என்று சொல்வாங்க. அப்பொழுது மிகப்பெரிய சங்கடங்கள் எல்லாம் அனுபவித்தோம். இப்பொழுது ஓரளவுக்கு சீராகி வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த நேரத்திலிருந்து நான் தொடர்ந்து இந்த சட்டமன்றத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போது நமக்கு 2300 கோடி ரூபாய் தான் கடன் இருந்தது. ஆனால் அந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பேசி 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 அழுத்து போய் இப்போ அந்த கடனும் நம்மால் கட்டப்பட்டு 400 கோடி ரூபாய் தான் இருக்குது. எங்க இடத்துல இவ்வளவு வாதம் செய்கிற பேரவைத் தலைவர் போன்றவர்கள் எல்லாம் அங்கே போய் உட்கார்ந்து பேசினால் இந்த 400 கோடியாவது தள்ளுபடி செய்யலாம் என்ற அந்த கருத்தை பேரவைத் தலைவர் மூலமாக இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆளுங்கட்சி உறுப்பினருக்கும் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய மாநிலம் எப்படி இப்பொழுது கடனை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பொது கணக்கு முறை வந்த பிறகு ஒரே ஒரு சலுகை என்னவென்று கேட்டால், வெளிச்சந்தையில் கடன் வாங்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமை கொடுக்கப்பட்டது. அந்த கடன் இப்பொழுது 12,000 கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா, நாளொன்றுக்கு இத்தனை கோடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டிக்கொள்ளக்கூடிய அசலாக இருந்தாலும் வட்டியாக இருந்தாலும் கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கும். அப்படி பார்க்கிற போது அந்த கடன் எல்லாம் எப்படி அடைப்பது என்ற ஒரு கேள்விக்குறி நம்ம முன்னால் இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு திட்டத்தை நீங்கள் வகுக்க வேண்டும். அந்த கடனை எப்படி நாம் சரி செய்வது? ஆனால் என்னை பொறுத்த வரையிலே ஒன்றிய அரசாங்கத்திடம் சென்று நம் நிதிக்குழுவில் நாம் சேர்க்கப்பட வேண்டும், நிதி கமிஷனில் சேர்க்கப்பட வேண்டும், உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று பலமுறை சொல்லியிருக்கிறோம். இதுவரை அது கருத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கின்றேன். பேரவைத்தலைவர்களே, இந்த கடனை பொறுத்த வரையிலே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2003ஆம் ஆண்டு நம்முடைய பாரத பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய மனிதர் அங்கே இருந்தார். ஒரு பொருளாதார மேதை, யஷ்வந்த் சின்ஹா சொல்லக்கூடிய ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர், அவரே ஐஏஎஸ் ஆபீசர் தான் அவர் இருந்தார். அவர் இருக்கிற போதுதான் இந்த எஃப்ஆர்பிஎம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை கொண்டு வருகிற போது என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தார் என்று சொன்னால், இந்த ஒவ்வொரு மாநிலங்களும் தனி கட்டி போய் கொண்டிருக்கிறது. அந்த நிதியை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் நிதி புரிந்துணர்வு வேண்டும் என்பதற்காகவும் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தினுடைய ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒட்டுமொத்தமான உள்நாட்டு உற்பத்தியில் 20% வாங்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய தன்மை. ஆனால் நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையிலே இதுவரை 28.69 வாங்கியிருக்கிறோம். அது என்ன பெரிய கொடுமை என்று சொன்னால், இந்த 20% தாண்டி நமக்கு 28% வரை வாங்குவதற்கான அனுமதியும் நிதி கமிஷன் நமக்கு கொடுக்கிறது, நிதித்துறை கொடுக்கிறது. அப்படின்னா ஒரு சட்டத்தையும் ஏற்றுவிட்டு இப்படி ஒரு விதமான ஒரு சலுகையும் கொடுக்கிறது என்று சொன்னால் எங்கே கொண்டு போய் நம்ம விடுவோம் என்ற அச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு இன்னொரு செய்தியும் நான் சொல்ல இருக்கின்றேன். நம்முடைய ரெட்டை என்ஜின் அரசாங்கம் இருக்கிற காரணத்தால் இப்போது 15வது திட்ட கமிஷன் அது போடுகிற போது என்கே சிங் என்ற அவருடைய பெயரை தான் அது போடப்பட்டது. அவர் பல பரிந்துரைகள் செய்திருக்கிறார். அந்த பரிந்துரைகள் பார்க்கிற போது அது முக்கியமான பரிந்துரைகள் 2. ஒன்று, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருவாய், அவருக்கு மூலமாக கிடைக்கக்கூடிய மத்திய சென்ட்ரல் பூலுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய், அதிலே 41% டிவால்யூஷன் ஆஃப் ஃபண்ட் என்று சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. அது நாம் நிதி கமிஷன் உறுப்பினர்கள் காரணத்தினால் நமக்கு அது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ரீசென்ட்லி கிரியேட்டட் யூனியன் டெரிட்டரிஸ் என்று சொல்லக்கூடிய காஷ்மீராக இருந்தாலும், ஜம்மு காஷ்மீராக இருந்தாலும், லடாக்காக இருந்தாலும் அவருக்கு ஒரு புதிய சலுகையை கொடுத்திருக்கிறார். அது என்ன சலுகை என்று சொன்னால், இந்த சென்ட்ரல் ரெவென்யூ பூல், அந்த மத்திய தொகுப்பில் இருந்து உருவாக்கப்படுகின்ற அந்த வருமானம் ஏறத்தாழ 27 லட்சம் கோடி, அதிலே 1% புதிதாக உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்களுக்கு கொடுப்பதாக ஒரு பரிந்துரையை அந்த கமிஷன் செய்திருக்கிறது. ஆனால் பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் புதுச்சேரி மாநிலத்திற்கு அந்த சலுகை கொடுக்கவில்லை. அப்படி ஒரு சலுகை கிடைத்தால் நமக்கு ஒரு 1500 கோடி 2000 கோடி ரூபாய் அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிதியமைச்சரை சந்தித்து இதை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீங்கள் வைக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது 16வது நிதிய கமிஷனும் போடப்பட்டுள்ளது. அந்த கமிஷன் அரவிந்த் பண்டாரியா என்று சொல்லக்கூடிய ஒருவர் தலைமையில் போடப்பட்டிருக்கிறது. அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நிதி கமிஷனில் எப்படி நீங்கள் லடாக் ஜம்மு காஷ்மீர் பிடிச்சீர்களோ அதே போல ஒரு சலுகையை எங்கள் மாநிலத்துக்கும் கொடுங்கள், எங்களுடைய யூனியன் பிரதேசத்துக்கும் கொடுங்கள் என்ற அழுத்தத்தை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பேரவைத் தலைவர் அவர்களும் அவருடைய சார்ந்த அமைச்சர்கள் மக்கள் முதலமைச்சர் சென்று அந்த சலுகையை பெற்றார். இன் அடிஷன் டு தி சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் இந்த 2000 கோடி ரூபாய் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் நேரத்தில் சுட்டிக்காட்ட வருகிறேன்.